ஜிம் போகலாமா வாங்க. ரொம்ப நாளாக நான் ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஏதாவது ஒரு வேலையில் தள்ளி போயிடும். ஸோ லாஸ்ட்டு 2 months ஜிம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்படியும் ஒரு மணி பே பண்ணிட்டோன்னா கன்சிஸ்டன்ஸாக நம்மளே அந்த மணி பே பண்ணுறோங்கிறதுக்காகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண 1 week வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும், புதுசாக இருக்கும், பட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜிம் போகிறது மெயினாக நம்ம வெயிட் கம்மி பண்ணணும் அப்படிலாம் யோசிப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டபாலிசம்ஸ் பாடியில் வந்து ரொம்ப நல்லாவே நடக்கும். மைண்ட் அண்ட் பாடி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, இப்படி போயிட்டு வரும்போது மார்னிங்கே நீங்கள் ஒரு ரொட்டீன் பண்ணும்போது அன்றைக்கி டேவே ஃபுல்லாகவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு போகும்போது ஹெவியாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே சொல்லுவாங்க. ஜிம் கோச்செலாம் நான் இங்கே எடுக்கலை, ஏன்னா இங்கே இருக்க ஜிம் கோச்சே வந்துட்டு நம்மளால் அசஸ் பண்ணுவார். ஒரு 1 week கிட்ட இந்தந்த எக்யூப்மெண்ட்ஸில் இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே சொல்லி கொடுப்பாரு. ஸோ நம்ம வந்துட்டு தனியாலாம் இண்டிவிஜுவல் கோச் நான் எடுக்கலை. நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, அது பற்றி எனக்கு தெரியலை. மோஸ்ட்லி என்ன எடுக்கலை. தென் ஜிம்மில் வந்து பார்த்தோன்னா மார்னிங் செக்ஷன் வந்து கேர்ள்ஸோட செக்ஷன் இருக்கும், லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து 1/2 hour கிட்ட கார்டியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 hour ஃபுல்ஃபில்லாக வந்து பார்த்தோன்னா அந்த பையனோட இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது மாதிரி இப்படி ஒரு நாள் வந்துட்டு ஹோல் 12 மெம்பர்ஸுமே ஒரு 20 members இருப்போம். ஸோ அன்றைக்கி எவ்வளோ பேர் வராங்களோ அங்கே வில்லிங்காக இருக்க அந்த லேடிஸை வந்துட்டு லேடிஸ் கோச்சுக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க. அப்படி நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மோரோவர் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் ஜிம் வந்து புதுசாக தான் போகிறேன். நான் படிக்கும்போது ஒரு தடவை போயிருக்கேன் சென்னையில், அது லேடிஸ். பட் அங்கே இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் நான் இருந்ததில்லை. இப்போ இங்கே பார்க்கும்போது எனக்கு இதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே பெருசான ஜிம்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் அல்கோப்ராங்கிற இடத்துல இருக்குது. ஸோ ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட் ஆஃபரு, 1 year ஆஃபர் அப்படிலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜிம்மு. அண்ட் ஆல்சோ கிட்ட இருக்கனால எனக்கு ஈஸி அசசபிளாகவும் இருக்கும். ஜிம்ங்கிறது நம்ம யாருக்காகவும் போக தேவையில்லை, நமக்காக நம்ம பாடியை ரெஃப்ரெஷ் பண்ண, மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ண போனாவே போதும். ஸோ எந்த ஒரு ஸ்டார்ட்டுமே நம்ம கான்ஃபிடென்ஸாக ஸ்டார்ட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸில் தான் முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்சிஸ்டன்ஸாக போகணும். கன்சிஸ்டன்ஸாக வந்து ஒரு வாக்கிங்கோ இது எக்ஸசைஸும் நம்ம வீட்டில் பண்ண முடியாது. அது வந்து கன்சிஸ்டன்ஸாக இருக்காது. ஃபுல்லாக வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண முடியாது. ஜிம்ங்கிறவங்க வந்து மணி பே பண்ணியிருக்கனால கன்ஃபார்மாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போவோம். அப்போ அதுவே வந்து கன்சிஸ்டன்சியாக மாறிடும். அதுக்கு அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.